இதுவரைக்கும் லெமன் சாதம், தயிர் சாதம், தக்காளி சாதம்னு எத்தனையோ வகையான சாதம் செஞ்சுருப்பீங்க. ஆனால் மாங்காயை வச்சு இந்த மாதிரி ஒரு மாங்காய் சாதம் கண்டிப்பாக இதுவரைக்கும் செஞ்சுருக்க மாட்டீங்க. செய்யலாமா? இந்த மாங்காய் சாதத்துக்கு ஒரு சின்ன சைஸ் மாங்காவாக எடுத்துக்கலாம். இந்த மாங்காயோட தோலை ஒரு பீலரில் நல்லா பீல் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு கிரேட்டரில் இந்த மாங்காயை ஒரு 1/4 கப்பு ஆகிற மாதிரி நல்ல பூ மாதிரி இந்த மாதிரி துருவி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு இடிக்கல்ல ஒரு 10 பல்லு பூண்டு, இது கூட கொஞ்சமாக மல்லி இலையும் இதோட சேர்த்துட்டு காரத்துக்காக நான் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துறேன். இந்த அளவுக்கு பூண்டையும் மல்லி இலையும் நல்லா தட்டிட்டு இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயும் இதோட சேர்த்துட்டு 90% குறகுறப்பாக இருக்கிற மாதிரி இந்த அளவுக்கு அரைச்சி இதை நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த மாங்காய் சாதம் நம்ம தேங்காய் எண்ணெயில் தான் செய்ய போகிறோம். தேங்காய் எண்ணெயில் செய்யும்போது ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, உளுந்து, ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக சாப் பண்ணி அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் இதோட சேர்த்துட்டு இது கூட 2 வரமிளகாயும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பாதி அளவுக்கு வதங்கி வரணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் இதோட சேர்த்துட்டு துருவி எடுத்து வச்சுருக்க அந்த மாங்காயும் இதோட சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பும் இதோட நம்ம சேர்த்துட்டு இதை ஒரு 3 நிமிஷம் இந்த ஆயிலில் நல்லா வதக்கி விடுங்க. மாங்காயோட பச்சை மணம் மாறினதுக்கப்புறமா நாம் வேக வச்சு ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கிற சாதத்தை நான் ஒரு 2 பேர் சாப்பிடக்கூடிய அளவில் இதில் சேர்த்துறேன். சேர்த்துட்டு மாங்காயோட புளிப்புத்தன்மைக்கு ஏற்ற மாதிரி சாதத்தை கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு உப்பு பத்தலைன்னா தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு கொஞ்சமாக பொடியாக நறுக்கின மல்லி இலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அடுப்பை ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் சாதம் நல்லா சூடானதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. நல்ல காரசாரமான மாங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. லஞ்ச் பாக்ஸுக்கு இது ஒரு அருமையான ரெசிபி. இந்த மாங்காய் சாதத்துக்கு அப்பளமோ ஆம்லெட்டோ வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.